இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்களோட சாரி தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் மெஷர்மெண்ட்டோட பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் பார்த்துட்டு நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லை ப்ரீப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பல்லு ப்ளீட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ளீட் நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மெத்தடில் எடுங்க. சாரியோட உள்பகுதி வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி குஞ்சம் இருக்கிற சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே லைட்டாக ஒரு அயர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து 43 இன்ச்சு வந்து பல்லு ஹைட் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் அதுதான் வந்து நான் மெஷர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ முந்தான போர்ஷனோட பார்டர் வந்து நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சருக்கு 4 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவும் பெருசாக இருக்காது, ரொம்பவும் குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து எடுக்கிறேன். ஒரு 4 இன்ச்சு வச்சா லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வெளியில் தெரிகிற ஹெம் பார்டர் ஹெம். மற்றபடி ப்ளீட்ஸ் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே 9 ப்ளீட்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து பார்டர்லேருந்து ஒரு ஹாஃபாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு டைம் இப்படி அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த லைன் மேலே இப்போ ஆப்போசிட் இருக்கிற சாரீ போர்ஷன் கொண்டு வந்து அப்படியே மேலே வச்சுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாரீஸ் வந்து கசங்காமல் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டைம் கையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த கார்னரில் ஒரு அயர்ன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து எல்லா ப்ளீட்டுமே எடுக்கிறப்போ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளீட்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஒரு அயர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ப்ளீட் வந்து நல்லா அயர்ன் பாக்ஸ் வந்து டெம்பரேச்சர் மோட் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப லைட்டாக வச்சிங்க அப்படின்னா ஹீட் வந்து பத்தாது. நிறையா ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்கள ஹீட் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு லைன் வந்து ஓப்பன் பண்ணிடல லைன் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் வந்து லைன் கரெக்டாக விழுகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ நான் இதோட நிறுத்திக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு போகுது அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்த ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளீட் எல்லாமே வந்து நான் ஒரு டைம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ சாரியை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து ப்ளீட் ஃபோல்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ப்ளீட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த குட்டி குட்டியாக லைன் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே ஜிக்ஸாக்காக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஃபோல்ட் வந்து அதனோட பல்லு வந்து கீழே பார்த்து இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபோல்டிங் ஃபினிஷிங்கில் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். ஜிக்ஸாக்காக ஒரு கோடு உள்ள ஒரு கோடு வெளியிலங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ப்ளீட் எல்லாமே வந்து நேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளீட் எல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்ட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டலில் ஒரு ஃபோல்ட் பண்ணோம்ல. ஸோ அது வந்து நம்ம ஆஃப்டர் அயனிங்க்கு அப்புறம் நம்ம பிரித்து காமிக்க போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏன் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ளீட் எடுக்கிறக்கும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து அந்த குஞ்சம் இருக்கிற சாரீஸ் இருக்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக குஞ்சம் இருக்கிறப்போ அயர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ளீட் எடுக்கிறக்கோ வந்துட்டு கரெக்டாக இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு சாரியை வந்து ஹெம் தெரிகிற மாதிரி ஆப்போசிட்டில் டேபிள் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த லைன் எல்லாமே வந்து ப்ளீட் எல்லாம் அதுவாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளான வேலை தான் இது. ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து கரெக்டாக நேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி மெத்தடில் எடுத்திங்கன்னா 9 ப்ளீட் வரைக்கும் சூப்பராகவே எடுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே ப்ராப்பராக மெஷர்மெண்ட்டோடு எப்படி எடுக்கலாம், இன்னும் செல்ஃபாக எப்படி எடுக்கிறது, கிளைண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எடுத்துட்டோம்.
எடுத்ததுக்கப்புறம் ப்ளீட் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பல்லு ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நான் எடுக்க போகிறேன். நான் 43 இன்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கிளைண்ட்டுக்கு 43 இன்ச் ஹைட்டு தேவைப்படுது. ஸோ 43 இன்ச்சில் வந்து நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணியிருக்கேன் பல்லு ஹைட். அது வரைக்கும் நான் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் போர்ஷனும் சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம பண்ணி அதை அதே மாதிரி நீட்டாக அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் இன்னுமே எனக்கு நிறைய டிப்ஸ் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் டிஸ்பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி ப்ளீட் எல்லாமே நீட்டாக ஒவ்வொரு ப்ளீட்டாக அப்படி லாஸ்ட் எட்ஜில் வந்து அந்த சாரியை லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளீட் அதுவாகவே வரும். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே மட்டும் அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக அப்படி கரெக்டாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது உள்ள சுருக்கம் அந்த மாதிரி இருந்ததுனாலும் நீட்டாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன இதில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, நம்ம இப்போ 9 ப்ளீட் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பண்ணிங்கன்னா 9 ப்ளீட்ஸ் எடுக்கலாம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணுறப்ப நீங்கள் எடுத்துருக்கிற 9 ப்ளீட்ஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அவசரத்தில் பண்ணுறப்போ இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ என்ன ஆகுனா சில ப்ளீட்ஸ் வந்து உள்ளே சொருகிக்கும். அப்போது கரெக்டாக நீங்கள் எடுத்துருக்கிற ப்ளீட்டில் கரெக்டாக இருக்கா, 9 ப்ளீட் வந்துருச்சா, இல்லை உள்ளே ஏதாவது சுருக்கமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் சேஃப்டி பின்னே பின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதே சேஃப்டி பின் எடுத்து மார்க் பண்ணுறதுக்காக இங்கே டாப்லேயே நான் வந்து பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னா பல்லு ஹைட், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீட்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாரீ மாதிரியே நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் வைக்கணும். ஸோ சில சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜருகை வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து டெம்பரேச்சர் வச்சு பண்ணாலும் கொஞ்சம் புஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாரீகளுக்கு பேக் சைடு இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ளீட் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன். அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பின் வந்து டேபிளோட ஸ்டார்டிங்கில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 2 கிளிப் வச்சு செட் பண்ணி நிற்க வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரெட்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பல்லுவில் வந்து எவ்வளோ ப்ளீட் நம்ம எடுத்துருக்கோமோ அவ்வளோ ப்ளீட்டும் இங்கே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இருக்கிற கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சஸில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி வந்து 9 ப்ளீட்ஸும் அதே ரேஞ்சில் நீங்கள் வந்து வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ப்ளீட் வந்து ஒரு 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 1 இன்ச்லேயோ இன்னொரு ப்ளீட் வந்து 2 இன்ச்சில் அப்படி வச்சிங்கன்னா ப்ளீட்ஸ் பார்க்குறக்கு ஒரு அழகாக தெரியாது. ஸோ நம்ம வந்து அயன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் பார்வைக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் 2.5 இன்ச்சு டேபிளோட எட்ஜில் வந்து இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ அக்ராஸில் வந்து நீங்கள் அயன் பண்ணக்கூடாது, லென்த் வைஸ் தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும். இப்போ அயன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது இன்னொரு போர்ஷன் வந்து அயன் பண்ணணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக அயன் பண்ண வேண்டியது. ஏன்னா அயன் பண்ணாமல் கூட இருக்கலாம், பட் வந்து அந்த இடத்துல பின்னாடி சைடு போகிற போர்ஷன் இது. அதனால் வந்து பண்ணாமல் இருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் சாரீ வந்து புஃப்னு தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ப்ளீட் வந்து அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் சாரியெல்லாம். ஸோ ரொம்ப குண்டாக தெரிய மாட்டோம். ஸோ இன்னுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் லுக் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ ப்ளீட்ஸுக்கு இருக்கிற கேப் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் வந்து அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம 60% ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து நார்மல் வேர் சாரியில் ஒல்லியாகவே இருந்தாலுமே வந்து ஒரு 5 ப்ளீட் 6 ப்ளீட் தான் எடுப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் மட்டும் நீங்கள் வந்து ப்ளீட் வந்து எடுங்க. நீங்கள் எடுக்கிற ப்ளீட் வந்து கண்டிப்பாக 10 ப்ளீட் கூட எடுக்கலாம். அதாவது உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டு 36 இல்லை 38 இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நான் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளீட் எடுத்திங்கன்னா 9 ப்ளீட் டு 10 ப்ளீட் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் நம்மளோட கிளைண்ட்டுக்கு 3 இன்ச் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளீட் வந்து எடுக்கிறேன். 10 ப்ளீட்ஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ளீட் வந்து சென்டர் ப்ளீட் பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாரியோட அழகு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ப்ளீட் வந்து சென்டர் ப்ளீட் ரொம்ப பெருசாக எடுக்காமல் ஒரு 3 இன்ச் மட்டும் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க, இப்போ நம்ம ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். இப்போ எல்லா ப்ளீட்டையும் நம்ம சேர்த்து எடுக்கணும்ல. யூசுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், கீழே பாட்டம்க்கு வந்து இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்ல, எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இப்போ நான் காமிக்கிற மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம், ப்ளீட் எல்லாமே வந்து ஒரு சைடில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துருங்க, பார்டர்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சாரீ வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன், அந்த பார்டரில் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குது அப்படின்னா, ப்ளீட்ஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புஃப்னு தூக்கிட்டு ரொம்பவே கொஞ்சம் தொப்பை இல்லாத மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டடு தான் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக இன்னுமே கொஞ்சம் கிட்ட கிட்ட கூட வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இன்னொரு சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பின் பண்ணுற பின் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆஃப்டர் வேரிங்கில் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ எடுத்துட்டோம், பின் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ப்ளீட்டுமே பாட்டம் வரைக்கும் எடுக்கணும்ல. இப்போ சாரியை அப்படியே எல்லா ப்ளீட்டும் சேர்த்து ஒரு ரேண்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு, இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெக் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரைட் சைடு வந்துட்டு கீழே அந்த ஃபால்ஸ் வச்சுருக்கிற போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு லேயராக எடுத்திங்கன்னா நீங்கள் டாப்பில் வந்து எப்படி வந்து ப்ளீட் எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். கரெக்டாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் எல்லாமே சேர்த்தி வச்சு ஒரு பெக்கோ இல்லை சின்ன கிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணி இருக்க வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் வந்து நான் இந்த சாரீக்கு நான் ரெடி பண்ண போகிறேன், செமி ஃப்ளஃபி. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்ல, இப்போ ப்ளீட் எல்லாமே கரெக்ட் பண்ணலாம். இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் இப்படி உங்கள் ஃபிங்கர் வந்து லைட்டாக உள்ள அந்த ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு நடுவில் வந்து லைட்டாக இப்படி பண்ணிங்க, ப்ளீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா ப்ளீட்ஸுமே கரெக்டாக அதுவாக தானாக வந்து உட்காந்துக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் என்ன டிசைனில் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி அப்படியே ஒன்றா நீங்கள் வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கலாம். ஸோ 10 ப்ளீட் நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுத்தாலும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் இந்த போர்ஷனை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ எடுத்துட்டிங்கன்னா இங்கே டாப்லேருந்து நம்ம டக்கின் பண்ணுற போர்ஷன்லேருந்து ஒரு 10 இன்ச்சு சரிங்களா, அது தள்ளி ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின்னும் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பின் பண்ணுற எல்லா பின்ஸுமே வந்து நம்ம ப்ளீட் வந்து கரெக்டாக நிற்கணுங்கிறதுக்காக பண்ணுற பின்ஸு. ஸோ அதை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். பட் இந்த டாப்பில் பின் பண்ணிக்கிற இந்த 2 பின்ஸுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் வேரிங்க்கு அப்புறம் கூட ரிமூவ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா சாரீஸ் வந்து இந்த ப்ளீட் எல்லாம் கலையிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டெப்பாக தான் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு போர்ஷனாக நான் வந்து பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ அதே 10 இன்ச்சு கீழே வந்து இந்த ப்ளீட் எல்லாமே சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணுறேன். ஸோ இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீ வேர் பண்ணையில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ பற்றி சொல்லிடுறேன். நம்மளோட ரியா டிராப்பிங் ஸ்டுடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ், சாரீ டிராப்பிங் கிளாஸ்லாம் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்னாலும் சரி, ஆஃப்லைன் கிளாஸ்னாலும் சரி, நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ 1-on-1 கிளாஸில் ஸ்பெஷலாக இண்டிவிஜுவல் கோர்ஸோடு உங்களுக்கு நான் பண்ணி தந்துட்டுருக்குங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 பின் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து இப்போ அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சாரியோட ப்ளீட் போர்ஷனில் வந்து நான் அயர்ன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது மட்டும் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ பண்ணது முடிச்சதுக்கப்புறமா இந்த எட்ஜில் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும். ப்ளீட் மேலே அயர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸ் இருக்கிற போர்ஷனெல்லாம் வந்து அயர்ன் பண்ணிடுங்க. இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு 2 ப்ளீட்டுக்கு சேர்த்த மாதிரி இந்த மாதிரி ஜாயிண்ட். ஸோ அந்த வி ஜாயிண்டில் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ளஃபி வந்து இந்த பார்டரில் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்போ தான் கலையாமையும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, இல்லை நான் வந்து ஆஃப்டர் வேரிங்க்கு அப்புறம் அந்த ப்ளீட்ஸ் வந்து கலைஞ்சிருது, என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னரோ இல்லை கேர்லரோ இருந்துச்சுன்னா நீங்கள் சாரியோட பார்டரில் வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ஒரு ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா சாரி வந்து ஃப்ளஃபி இன்னுமே பார்டர் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து கேர்லர் இருந்தால் கேர்லர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை என்கிட்ட கேர்லர் இல்லைங்க ஸ்ட்ரெயிட்னர் தான் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டன் யூஸ் பண்ணி ஃப்ளஃபி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன் ஸ்பாட் சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த போர்ஷனோடையே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் ஃபோல்டுக்கு நம்ம சாரீ வந்து அப்படியே ஆப்போசிட் சைட் திருப்பி போட்டுட்டு இப்போ சாரீக்கு இப்போ டேபிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த இதுதான் வந்து உள் சுத்து பகுதி. இதை வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி எடுத்து போட்டுருங்க. இப்படி எடுத்து போட்டதுக்கப்புறமா மறுபடியும் அதை வந்து அதே சாரியோட உள் சுத்து பகுதியை எடுத்துகிட்டு ஒரு 3 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சில சாரீ வந்து பெருசாக இருக்கும், சில சாரீஸ் வந்து சின்னதாக இருக்கும். சில சாரீக்கு தகுந்த மாதிரி ஒரு 2.5 ஃபோல்டோ இல்லை 3 ஃபோல்டோ வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ உங்கள் சைடு இருக்கு இல்லையா, உங்கள் சைடு இருக்க போர்ஷன் அதாவது இந்த பல்லு ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எடுத்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை அப்படியே வந்து இந்த ஆல்ரெடி 3 ஃபோல்ட் பண்ணியிருக்க இந்த முள்சுத்து பகுதி மேலே வச்சுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரெக்ஷன்ஸ் ப்ளீட் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நார்மல் சென்டர் பிளேட் அயனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு 2 ஃபோல்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் ஃப்ளஃபியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்க இன்னுமே வந்து ஃப்ளஃபி வந்து நல்லா அந்த ப்ளீட் வந்து அமுந்துடும். அதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஃபோல்டு நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து அந்த ஒரு ஃபோல்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ளீட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரொம்பவும் அமுந்துட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் சாரியை வந்து ஆப்போசிட் சைட் திருப்பி போட்டுட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இது அப்படியே ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நம்ம வந்து டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலை ரொம்பவே பூஸ்டப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.